ஓம் தும் துர்காயே நமக. வணக்கம் அன்பு நண்பர்களே. ஆதித்யா அஸ்ட்ரோ நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 22/2/2026 விஸ்வாவசு ஆண்டு மாசி மாதம் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கும்பலக்கணம் இருப்பு என்று 3 நாளிகை 19 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:32க்கு. கரணன் 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 12:17 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று மாலை 6:55 வரை அஸ்வினி, பின்பு பரணி. நாமயோகம் இன்று பிற்பகல் 2:10 வரை சுப்பிரம், பின்பு பிராமியம். கரணம் இன்று அதிகாலை 1:14 வரை பவம், பின்பு பிற்பகல் 12:17 வரை பாலவம், பின்பு இரவு 11:12 வரை கௌளவம், பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம்ங்க. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை 6:55 வரை பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. அதே போல் நீண்ட பயணங்கள் ஏதாவது திட்டமிட்டு இருந்தாலும் சரி, மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமி நாராயண பெருமாள் உற்சவம் ஆரம்பம். பெருவயல் ஸ்ரீ முருகப்பெருமான் ரிஷப வாகனத்தில் புறப்பாடு. என்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபட உங்களுக்கு காரிய தடைகள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வளர்பிறை சஷ்டி இருக்குங்க. அப்போ நீங்கள் வேண்டியது யாவும் உங்களுக்கு கைகூடி வரணும் அப்படின்னா முருகப்பெருமானை நீங்கள் மனதார வழிபடுங்க. 6 விதமான சக்திகளை கொண்டவராக தோன்றியவர் தான் இந்த முருகப்பெருமானுங்க. முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கையில் வல்வினைகள் எல்லாம் நீங்கி நன்மைகள் ஏற்படும் என்பது நிச்சயமுங்க. முருகப்பெருமான் வழிபாட்டை தினமும் மேற்கொள்வது மிகவும் சிறந்ததுங்க. வினை தீர்ப்பவன் வேளவன் என்பது வெறும் வார்த்தை அல்லங்க. அவருடைய அருளால வினைகள் நீங்க பெற்றது அவருடைய அடியார்களுடைய அனுபவபூர்வமான ஒரு அருள் வாக்குங்க. அப்போ அப்படிப்பட்ட முருகனுக்குரிய ஒரு சிறந்த தினம்தான் இந்த சஷ்டி தினம்ங்க. அப்போ மாதந்தோறும் வருகின்ற இந்த சஷ்டி, கிருத்திகை போன்ற தினங்களில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு பூஜை அறையில் முருகன் படத்திற்கு மலர்கள் சூட்டி தீபம் ஏற்றி தூபங்கள் எல்லாம் காட்டி பால் பழம் நிவேதனம் எல்லாம் வைக்க வேண்டுமுங்க. காலையிலிருந்து உணவு ஏதும் அருந்தாமல் பூஜை அறையில் அமர்ந்து கந்தசஷ்டி கவசத்தையோ வேறு ஏதேனும் முருகனுடைய மந்திரங்களையோ நாள் முழுவதுமோ அல்லது உங்களால் முடிந்தவரை ஜபிக்க வேண்டுமுங்க. காலையும் மாலையும் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் கந்தகுரு கவசம் கேட்பதும் இல்லத்தில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் மனத்தெளிவையும் உங்களுக்கு தந்தருளுங்க. அப்போ இந்த நாளில் அருகில் உள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று தரிசிக்க வேண்டுங்க. முருக கடவுளுக்கு அபிஷேக பொருட்கள் வழங்கி தரிசிப்பது இன்னும் உங்களுக்கு விசேஷம் வாய்ந்ததுங்க. அப்போ செவ்வரளி மலர்கள் சூட்டி மனதார வேண்டிக் கொண்டால் வேண்டியதை எல்லாம் உங்களுக்கு தந்தருள்வான் வேளவன்ங்க. அப்போ எலுமிச்சை சாதம் நைவேத்தியம் செய்து அக்கம் பக்கத்தார்களுக்கு நீங்கள் வழங்கலாம். இவ்வாறு நீங்கள் செய்தீங்கன்னா எதிரிகளை நீங்கள் தோஷம் செய்யக்கூடிய வெற்றி குமரன், தடைகளை எல்லாம் தகர்த்தெறிவார் கந்தகுமரனுங்க. அப்போ சஷ்டியினுடைய விரதத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திதிகளில் 6வது திதியானது தான் இந்த சஷ்டி திதிங்க. அப்போ ஆறுமுக கடவுளான முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபட்டு அவருடைய அருளை பெறுவதற்குண்டான ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது இந்த 6ங்க. அப்போ 6 என்ற எண் வந்து பார்த்தீங்கன்னா
வழக்கு வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குங்க. ஜோதிடத்தில் 6ஆம் எண்ணுக்குரிய ஒரு கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தாங்க. இவர் வந்து லக்ஷ்மியினுடைய அம்சமாகவும் கருதப்படுகிறாருங்க. அதனால் இந்த சிறப்பு மிக்க நாளில் விரதம் இருந்து மனதார முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டீங்கன்னா அனைத்து கஷ்டங்களுமே உங்களுக்கு விலகி நீங்கள் நினைத்தது நிறைவேறக்கூடுங்க. திருமணம், வாகனம், வீடு ஆகியவற்றை தரக்கூடியவரும் இந்த சுக்கிரன் தாங்க. அதனால் சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் வேண்டிய அனைத்தையுமே நீங்கள் பெறலாமுங்க. 16 பேர்களில் ஒன்றாகவே இந்த குழந்தை பேரும் கருதப்படுதுங்க. அதனால் குழந்தை பேருடன் மீதமுள்ள 15 பேர்களையும் அளிக்கும் வல்லமை இந்த சஷ்டி விரதத்திற்கு உண்டுனே சொல்லலாமுங்க. அப்போ சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது சஷ்டி விரத சிறப்பை கூறக்கூடிய ஒரு பழமொழியாகவும் இருக்குங்க. சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் மட்டுமல்லங்க, இந்த நற்காரியங்கள் எந்த ஒரு நற்காரியங்கள் நிறைவேறாது என்ற ஒரு விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விரதம் தான். நீங்கள் நடக்கவே நடக்காதுன்ற விஷயங்களை கூட நடத்தி வைக்கக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த சஷ்டி விரதம்ங்க. அற்புதமான ஒரு விரதம். முருகப்பெருமானுக்கு பொதுவாக மாதந்தோறும் 3 விரதங்கள் கடைபிடிக்கப்படுங்க. இந்த 3 விரதங்களை முறையாக கடைபிடிப்பவர்களுக்கு அனைத்து நலன்களையுமே பார்த்தீங்கன்னா குமரன் வழங்கிடுவார் என்பது ஐதீகமாகவும் இருக்குங்க. அப்போ சஷ்டி விரதம் இருப்பதால் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறக்கூடும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடும். உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். எதிரிகளுடைய தொல்லைகள் உங்களுக்கு முதல்ல நீங்கக்கூடுங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. காரிய சித்தி, அதாவது உங்களுக்கு காரியத்தில் ஏதாவது தடை தாமதங்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த அதில் தடை தாமதங்கள் எல்லாம் நீக்கி உங்களுக்கு சித்தி உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அப்போ இந்த சஷ்டி திதியில் முருகப்பெருமானை நீங்கள் மனதார வழிபட்டு அவருடைய அருளை பெற வேண்டுகிறோம்ங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபரணம் அணிவதற்கு மிக நல்ல நாள், யாகம் செய்வதற்கு மிக சிறந்த நாள், வாகனம் வாங்குவதற்கு மிக உகந்த நாள், பசுமாடுகளை வாங்குவதற்கு மிக ஏற்ற நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப லக்கணம் இருப்பு இன்று அதிகாலை 6:03 மணி முதல் 7:55 மணி வரை, மீன லக்கணம் 7:56 மணி முதல் 9:37 மணி வரை, மேச லக்கணம் 9:38 மணி முதல் 11:19 மணி வரை, ரிஷப லக்கணம் 11:20 மணி முதல் 1:12 மணி வரை, மிதுன லக்கணம் 1:13 மணி முதல் 3:18 மணி வரை, கடக லக்கணம் 3:19 மணி முதல் 5:30 மணி வரை, சிம்ம லக்கணம் 5:31 மணி முதல் 7:36 மணி வரை, கன்னி லக்கணம் 7:37 மணி முதல் 9:35 மணி வரை, துலாம் லக்கணம் 9:36 மணி முதல் 11:35 மணி வரை, விருச்சக லக்கணம் 11:36 மணி முதல் 1:41 மணி வரை, தனுசு லக்கணம் 1:42 மணி முதல் 3:53 மணி வரை, மகர லக்கணம் 3:54 மணி முதல் 5:58 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நமக்கு வேண்டும் நினச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகள்லையும் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளும் உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை நீங்கள் செய்வதும் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சுக்கிர ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை புதன் ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சந்திர ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சனி ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை குரு ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை செவ்வாய் ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சூரிய ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சுக்கிர ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை புதன் ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சந்திர ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சனி ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை குரு ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை செவ்வாய் ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சூரிய ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சுக்கிர ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை புதன் ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சந்திர ஹோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சனி ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை குரு ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை செவ்வாய் ஹோரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சூரிய ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சுக்கிர ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை புதன் ஹோரை. என்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சூரிய ஹோரை உங்களுக்கு மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க.
இந்த சூரிய ஹோரை பார்த்தீங்கன்னா சூரியனை ராஜக்கிரகம் என்று அழைப்பார்களுங்க. அரசு மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சூரிய பகவான் தாங்க. சூரிய ஹோரையில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள், வழக்கு தொடர்பான விஷயங்கள் இதெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா மிக சிறந்த ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வழக்கு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு சிறந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேல அதிகாரிகளை சந்தித்து பேசுறது, அரசு சார்ந்த முயற்சிகள் பண்ணுறது, சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்துல இருப்பவர்களை போய் பார்க்க செய்கிறது, இந்த மாதிரியான செயல்பாடுகளை நீங்கள் இந்த சூரிய ஹோரையில் செய்யலாம். இந்த சூரிய ஹோரை நேரத்தில் உயில் சாசனம் எழுதலாம். இந்த ஹோரைகளில் புதிதாக எந்த அலுவல்களையோ உடன்பாடுகளையோ செய்வது அவ்வளவு நல்லதல்லங்க. சுபகாரியங்கள் செய்யவும் ஏற்றதல்லங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க. ஞாயிற்றுக்கிழமைனாலே சூரிய பகவானை வழிபடுவதற்கு மிக ஏற்ற நாளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. இந்த நாளில் சிகப்பு நிற ஆடைகளை அணிவது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. சூரியனுடைய பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. அதே போல் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையில் கடகம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னு சொல்லலாமுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் அந்த முயற்சிக்குண்டான பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அதே போல் இன்றைய நாள் கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு சாதகமற்ற ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் ஈடுபடாமல் இருப்பது மிக நல்லது. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சனி, ராகு, புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய். இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் குரு வக்ரத்தில் பயணம் செய்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் உங்களுக்கு புதன் வக்ரத்திலையும், ராகு, சனி, சூரியன், சுக்கிரன், செவ்வாய் உடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆற்றல் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ மனதில் பார்த்தீங்கன்னா புதிய எண்ணங்கள் எல்லாமே தோன்றக்கூடும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஏற்ற நாளாக இருக்குங்க. அதே போல் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படும். இருப்பினும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில சமயங்களில் அவசரமாக முடிவெடுப்பதை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. பொறுமையை கடைபிடிப்பது உங்களுடைய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது மிக அவசியம்ங்க. அதிக வேலைப்பளு காரணமாக சில சோர்வு அல்லது மன அழுத்தம்லாம் ஏற்படலாம். தலைவலி, கண் எரிச்சல் போன்ற சிறு சிறு உபாதைகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டுங்க. காதல், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உறவுகளில் உங்களுக்கு உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டுமுங்க. அப்போ உங்களுடைய துணையுடன் ஏற்படும் சிறிய கருத்து வேறுபாடுகளை அன்புடன் நீங்கள் பேசி தீர்க்க ஒரு முயற்சிகள் எடுக்க வேண்டுமுங்க. குடும்பத்தில் அமைதியை பேண விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. அவசியம் நீங்கள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. அப்போ உறவுகளை மேம்படுத்த சில முயற்சிகளும் மேற்கொள்ளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமைகளில் சற்று ஏற்ற இறக்கங்கள் உங்களுக்கு காணப்படுங்க. புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கு முன்பு நன்கு ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வது மிக நல்லது. சிக்கனமாக இருப்பது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நிதி நிர்வாகத்தில் உங்களுக்கு கூடுதல் கவனம் இன்றைய நாள் தேவைப்படுங்க. தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய கடின உழைப்புக்கு உரிய அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடும். இருப்பினும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முக்கிய முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாமுங்க. வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் சுமூகமான உறவை பேணுவது மிக அவசியம். வேலை விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சற்று அழுத்தங்கள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுங்க. அப்போ உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் புதிய பொறுப்புகளை ஏற்கவும் நல்ல வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. அப்போ சக ஊழியர்களுடன் நல்லுறவை பேணுவது மிக முக்கியமுங்க. கடினமான பணிகளை கூட நீங்கள் திறம்பட செய்து முடிப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சற்று ஒரு சவாலான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மக்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கை தக்க வைத்து கொள்ள கூடுதல் முயற்சிகள் தேவைப்படுங்க. விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ புதிய சாகுபடி முறைகளை எல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணலாம். விளைச்சலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காண உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய காணப்படுது. நீர் மேலாண்மையில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு அவசியம்ங்க.
பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பானதாக இருக்குங்க. அப்போ குடும்பம் மற்றும் பணிகள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சமநிலையை பேணுவது முக்கியமுங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த ஒரு நல்ல வாய்ப்புகள் இன்றைய நாள் கிடைக்குதுங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் நல்ல ஆர்வங்கள் எல்லாமே காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ கடினமான பணிகளை கூட நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது, அதே போல் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுவது, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறம். அதிர்ஷ்டமான எண் உங்களுக்கு 9. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமானுங்க. அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா புதிய ஆற்றலும் உற்சாகமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. நீண்ட நாட்களாக தள்ளி போட்ட சில காரியங்களை முடிக்க மிக ஒரு ஏற்ற நாளுன்னே சொல்லலாமுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சற்று சவாலாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பண விஷயங்களில் கூடுதல் கவனமாக இருங்க. பொறுமையுடனும் இருங்க. நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வேலையில் புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கலாமுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிகச் சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவதால் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் ராகு சனி சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணம்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமூகமாக அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சில புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை பயன்படுத்தி கொள்ள கொஞ்சம் பொறுமையும் உங்களுக்கு அவசியம் தேவைங்க. அப்போ உங்களுடைய மனதில் நிதானமும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய முன்பு பார்த்தீங்கன்னா நன்கு யோசித்து செயல்படுவது மிக நல்லதுங்க. அப்போ சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சற்று சோம்பலாகவும் இன்றைய நாள் உணரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இன்று கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ குறிப்பாக உடல் சோர்வு தசை வலி இதெல்லாம் ஏற்படலாமுங்க. சரியான நேரத்தில் நீங்கள் உணவு உண்பது, போதுமான ஓய்வு எடுப்பது இதெல்லாம் உங்களுக்கு அவசியம்ங்க. அதே போல் நடைப்பயிற்சி, யோகா இந்த மாதிரியான சில லேசான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது உங்களுடைய உடம்புக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மன அமைதிக்கு தியானம் செய்வதும் மிக நல்லதுங்க. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று காதல் உறவுகளில் நீங்கள் உங்களுக்கு அன்பும் புரிதலும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. அப்போ உங்களுடைய துணையுடன் இனிமையான தருணங்களை எல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது உறவுகளை வழிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. சிறிய கருத்து வேறுபாடுகளும் கூட பார்த்தீங்கன்னா அன்புடன் நீங்கள் கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நிதி நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகள் நிறையாக உள்ளதுங்க. அப்போ வருமானங்கள் கிடைக்கலாம். அதே போல் சேமிப்பை அதிகரிக்க இது ஒரு நல்ல நாளுன்னு சொல்லலாமுங்க. தேவையற்ற செலவுகளை நீங்கள் இன்றைய நாள் குறைத்து கொள்ளுங்க. நீண்ட கால முதலீடுகள் பற்றி ஒரு சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். நிதி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுப்பது உங்களுக்கு இன்றைய நாள் மிக நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் நிலவக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ புதிய ஒப்பந்தங்கள் அல்லது கூட்டணிகள் இதெல்லாம் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் நிச்சயம் கிடைக்குங்க. இப்போ வியாபாரத்தில் புதிய திட்டங்களை எல்லாம் நீங்கள் செயல்படுத்துவதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ நிதானமான ஒரு அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியான ஒரு சூழல் தான் இன்றைய நாள் வேலைகளில் நிலவுங்க. அப்போ உங்களுடைய பணிகளை நீங்கள் திறம்பட செய்து முடிப்பீங்க. சக ஊழியர்களுடன் நல்லுறவை பேணுவீங்க. பதவி உயர்வு ஊதிய உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் சாதகமாக உங்களுக்கு அமைச்சுக்கலாமுங்க. அப்போ உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த ஒரு நல்ல வாய்ப்புகளும் இன்றைய நாள் கிடைக்குங்க. அரசியல்
அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஒரு சாதகமான ஒரு நாளாக இருக்குது. மக்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு மிக அற்புதமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. புதிய திட்டங்களை செயல்படுத்த ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ விளைச்சல் மிக சிறப்பாக இருக்கும். புதிய தொழில்நுட்பங்களை நீங்கள் பயன்படுத்த முயற்சி செய்யலாம். நீர் மேலாண்மையிலும் பயிர் பாதுகாப்பிலும் நீங்கள் கவனம் செலுத்துவது உங்களுக்கு இன்றைய நாள் நல்லது. அரசு உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியானதாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்திலையும் பணியிடத்திலையும் அமைதியான ஒரு சூழ்நிலைகள் நிலவக்கூடுங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் இன்றைய நாள் உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகம் காணப்படும். கலை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபட இது இன்றைய நாள் ஒரு நல்ல நாள்னே சொல்லலாமுங்க. கல்வி விஷயங்களில் அதாவது மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. கடினமான பாடங்களை புரிந்து கொள்வதற்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாள்னே சொல்லலாமுங்க. ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களுடைய உதவி இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்க போகுது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகவர்களாக இருந்தீங்கன்னா கூடுதல் கவனம் செலுத்தினா வெற்றி பெறலாமுங்க. அதே போல் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம், அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான தெய்வம்னு பார்த்தீங்கன்னா இன்று மகாலட்சுமி மற்றும் விநாயகருங்க. அதே போல் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடுங்க. பொறுமையுடன் செயல்பட்டீங்கன்னா வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பணவரவு அதிகரித்து காணப்படுங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடுங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சில சவால்களை சந்திக்க நேரலாம். தைரியத்துடன் செயல்படுங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியோட நாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க. அப்போ நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது மிக சிறப்பாக இருக்குங்க. மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா உங்கள் மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் உங்களுக்கு ராகு சனி சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆற்றல் நிறைந்ததாகவும் சமூக பிணைப்புகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு சூழ்நிலைகள் எல்லாமே அமையக்கூடுதுங்க. அப்போ உங்களுடைய பேச்சு திறமை அதிகரித்து காணப்படும். நீங்கள் பல புதிய நபர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் புதிய தகவல்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. பல பணிகளை நீங்கள் ஒரே நேரத்தில் கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே வரலாமுங்க. அதிகமாக யோசிப்பதை தவிர்த்து முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரம் ஒதுக்குவது நல்லதுங்க. இன்றைய நாள் ஆரோக்கிய விஷயங்களில் இன்றைய நாள் கவனம் செலுத்துவது மிக நல்லதுங்க. அதிக வேலைப்பளு இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் காரணமாக சில நரம்பு விஷயங்கள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. போதுமான ஓய்வு எடுத்துட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் சரியாகிருங்க. மன அமைதிப்படுத்துவதற்கு சில பயிற்சிகளை மேற்கொள்வது மிக நல்லது. காதல் குடும்ப விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று காதல் உறவுகளில் சற்று கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுதுங்க. அப்போ பேச்சில் நிதானமாக இருங்க. உங்களுடைய துணையுடன் வெளிப்படையாக பேசுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை தவிர்க்கலாமுங்க. அப்போ குடும்பத்தில் சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் நிலவ நீங்கள் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே வருங்க. அப்போ அன்பு புரிதலும் இன்றைய நாள் உங்களுக்கு உறவுகளை வழிபடுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நிதி நிலைமையில் சற்று ஏற்ற இறக்கங்கள் தாங்க காணப்படுது. அப்போ எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளதுங்க. அப்போ தேவையற்ற செலவுகளை இன்றைய நாள் குறைத்து கொள்ளுங்க. வரவு செலவு திட்டத்துடன் நீங்கள் செயல்படுவது அவசியம்ங்க. அப்போ புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா நன்கு ஆராய்ந்து முடிவெடுங்க. நிதானமான ஒரு அணுகுமுறை உங்களுக்கு நிதி இழப்பை தவிர்க்க உதவுங்க. அதே போல் தொழில் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று புதிய சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவுத்திறன் பேச்சு திறமையால் இது எல்லாத்தையுமே கடந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. புதிய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடுங்க. அப்போ தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு
இது ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ கூட்டாளிகளுடன் நீங்கள் வெளிப்படையாக பேசுவது நன்மை பயக்குமுங்க. வேலை விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலைப்பளு அதிகமாக இருக்கலாமுங்க. அப்போ பல பணிகளை ஒரே நேரத்தில் கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் வருமுங்க இன்றைய நாள். அப்போ உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். சக ஊழியர்களுடன் நீங்கள் சுமூகமான உறவை பேணுவது மிக நல்லதுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நேர மேலாண்மையில் நல்ல கவனம் செலுத்துவது அவசியமாக இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மக்கள் மத்தியில் உங்களுக்கு பேச்சுக்கு அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. அப்ப எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை பற்றி நீங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. விவாதங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. விவசாயிகளுக்கு இன்றைய நாள் ஒரு சுமாரான ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ புதிய பயிர்களை பயிரிட கொஞ்சம் திட்டமிடுங்க. பூச்சி தொல்லை அல்லது இயற்கை இடர்பாடுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கவனமாக இருங்க. அரசு சலுகைகள் அல்லது புதிய தகவல்களை பெற கொஞ்சம் முயற்சிகள் மேற்கொள்ளலாமுங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பான நாளாக இருக்க போகுதுங்க. பல விஷயங்களில் ஒரே நேரத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருதுங்க. அப்போ சமூக நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படும். அப்போ உங்களுடைய பேச்சாற்றலால் அனைவரும் கவருவீங்க. அப்போ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ கல்வி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. குழு விவாதங்கள் ஆராய்ச்சிகளில் ஈடுபட இது இன்றைய நாள் ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. அதே போல் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவர்களாக இருந்தீங்கன்னா கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டமான தெய்வம் விஷ்ணு பகவான். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருமுங்க. புதிய முயற்சிகளில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரித்து காணப்படும். புதிய தகவல்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. நிதானமாக முடிவெடுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் நல்லுறவு ஏற்பட காண்பீங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி நாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருக்காருங்க. அப்போ புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்வது மிக உகந்ததாக இருக்குங்க. அது மட்டுமின்றி நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு சனி சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 10ஆம் பாவத்தில் சந்திரனும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சற்று உணர்ச்சி பூர்வமானதாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய மனது சற்று அலைபாய் கூடுங்க. குடும்பம் மற்றும் தனிப்பட்ட உறவுகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சில புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்தால் கூட அவற்றை நிதானமாக அணுகுவது மிக நல்லதுங்க. உங்களுடைய உள்ளுணர்வுக்கு மதிப்பளித்து செயல்படுங்க. மன அமைதிக்கு வழி தேடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இன்று கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மன அழுத்தம் காரணமாக சில உடல் சோர்வுகள் எல்லாமே ஏற்படலாம். குறிப்பாக நீங்கள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அல்லது ஜலதோஷம் வரக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியான நேரத்தில் உணவு உண்பது மிக நல்லது. போதுமான ஓய்வெடுப்பது மிக அவசியம்ங்க. அப்போ மனதை அமைதிப்படுத்த சில யோகா தியானம் போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவது உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல் காதல் குடும்பம் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய உறவுகளில் நல்ல அன்பும் அரவணைப்பும் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய துணையுடன் அழகான ஒரு புரிதல்கள் ஏற்பட காண்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளும் கூடங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரம் செலவிடுவீங்க. சுப நிகழ்ச்சிகளில் பற்றிய ஒரு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் நடக்கலாம். உணர்ச்சி வசப்படுவதை இன்று நாள் முற்றிலும் தவிர்க்க வேண்டுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு ஒரு சுமாரான ஒரு நிலையத்தாங்க காணப்படுது. திடீர் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறையாக காணப்படுது. பண விஷயங்களில் கவனமாக இருங்க. பெரிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா நன்கு யோசித்து முடிவெடுப்பது மிக நல்லதுங்க. அப்போ சேமிப்பில் கவனம் செலுத்துங்க. எதிர்காலத்திற்கு இதெல்லாம் நல்லதுங்க. வரவு செலவு திட்டத்தில் கொஞ்சம் செயல்படுவது மிக அவசியம்ங்க. அதே போல் தொழில் வியாபார விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று
சாதகமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு நிலவக்கூடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் எதாவது இருந்துச்சுன்னா அல்லது கூட்டணிகள் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் செயல்படுங்க. வேலை விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அமைதியான ஒரு சூழ்நிலைகள் தாங்க உங்களுக்கு காணப்படும். உங்களுடைய பணிகளை நீங்கள் திறம்பட செய்து முடிப்பீங்க. சக ஊழியர்களுடன் ஒரு நல்லுறவை பேணக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. அப்போ உங்களுடைய வேலைக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடுங்க. புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் இருக்குங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுவதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. உங்களுடைய வேலைகளில் அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு சற்று சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மக்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுதாபம் எல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. புதிய திட்டங்களை அறிவிக்க ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ விளைச்சல்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் புதிய பயிர் சாகுபடி முறைகளை நீங்கள் முயற்சி பண்ணலாமுங்க. நீர் மேலாண்மை இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அரசின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உங்களுக்கு நிறைய காணப்படுதுங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ குடும்பத்திலையும் சரி பணியிடத்திலையும் சரி உங்களுக்கு அமைதியான ஒரு சூழ்நிலைகள் நிலவக்கூடுங்க. உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்க போது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கல்வி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. அப்போ புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு இன்றைய நாள் ஆர்வம் காட்டுவீங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகவர்களாக இருந்தீங்கன்னா கடின உழைப்பு உங்களுக்கு இருக்க வேண்டுங்க. அப்போ மனதை ஒருநிலைப்படுத்தி படிப்பது மிக அவசியம்ங்க. அதே போல் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம், அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான தெய்வம் பார்வதி தேவி. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மன அமைதியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படுங்க. அப்போ சில விஷயங்களில் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களாக ஏற்படக்கூடுங்க. நிதிநிலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடுங்க. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆரோக்கியத்தில் கவனமுடன் இருங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மனமகிழ்ச்சி எல்லாம் அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் களத்திரஸ்தானத்தில் புதன் வக்கரத்திலையும், ராகு சனி சூரியன் சுக்கிரன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சந்திரனும், லாபஸ்தானத்தில் உங்களுக்கு குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியம் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படும். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அப்போ மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய திறன்களும் இன்றைய நாள் உங்களிடம் வெளிப்படக்கூடுங்க. அப்போ உங்களுடைய வேலைகள் அனைத்திலுமே ஒரு நேர்மையான அணுகுமுறையுடன் செயல்படுவீங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பிடிவாதத்தை தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இன்று சிறப்பு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிக வேலைப்பளு காரணமாக உங்களுக்கு சில உடல் சோர்வுகள் எல்லாமே ஏற்படலாமுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் முதுகு வலி இல்லைனா செரிமான கோளாறுகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ சரியான நேரத்தில் நீங்கள் உணவு உண்பது, ஒரு போதுமான ஓய்வு எடுப்பது இதெல்லாம் உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு மிக அவசியம்ங்க. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய உறவுகளில் அன்பும் புரிதலும் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா இனிமையான தருணங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியும் சுப நிகழ்வுகள் பற்றிய ஒரு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு நடக்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லுறவை பேணக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆளுமை சற்று அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ நிதானமாக இருங்க.
நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமையில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் காண வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த பணங்கள் எல்லாமே வந்து சேரக்கூடுங்க. புதிய முதலீடுகளை மேற்கொள்ள இது இன்றைய நாள் ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ சேமிப்புகளை அதிகரிக்கலாம். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து பட்ஜெட்டுடன் நீங்கள் செயல்படுவது மிக நல்லதுங்க. நிதி நிர்வாகத்தில் உங்களுக்கு புத்திசாலித்தனம் இன்றைய நாள் உங்களுக்கு வெளிப்படக்கூடுங்க. அப்போ தொழில் வியாபாரத்திலலாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க நிலவக்கூடுது. புதிய ஒப்பந்தங்கள் அல்லது ஏதாவது திட்டங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடுங்க. உங்களுடைய தலைமை பண்புகள் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வெளிப்படக்கூடுங்க. பணிகளில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதற்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளுன்னு சொல்லலாமுங்க. அப்போ துணிச்சலுடன் செயல்படுங்க. வேலை விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் திறம்பட எளிதாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய திறமைக்கு ஏற்ற புதிய பொறுப்புகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். சக ஊழியர்களுடன் ஒரு நல்லுறவை பேணுவீங்க. அதே போல் உங்களுடைய வேலைக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் உங்களுக்கு சிறப்பாக செயல்படுவாங்க. அரசியல்வாதிகளுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. இப்போ மக்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பேச்சுக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கக்கூடுங்க. விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ விளைச்சல் உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அரசின் உதவிகள் கிடைக்க உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மகிழ்ச்சியானதாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி உங்களுடைய தலைமை பண்புகள் வெளிப்படக்கூடும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. அதே போல் சமூக நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைய நாள் கிடைக்க போகுது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. கல்வி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் இன்றைய நாள் மாணவர்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆசிரியர்கள் பெற்றோர்களுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா முழுவதுமாக இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடுங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராக இருந்தாங்கன்னா அவங்க இன்றைய நாள் உங்களுக்கு மிக சாதகமான ஒரு நாளாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. நீங்கள் கடினமாக உழைச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் சாதகமாக ஆகக்கூடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான தெய்வம் சூரியன். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஆற்றலும் உங்களுக்கு ஒரு உற்சாகமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சமூகத்தில் உங்களுடைய மதிப்புகள் உயரக்கூடும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியும் நல்ல செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதிநிலையில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தலைமை பண்புகள் உங்களுக்கு வெளிப்படக்கூடும். சில சமயங்களில் நீங்கள் பிடிவாதத்தை தவிர்ப்பது மிக நல்லதுங்க. கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டால் நல்லது உண்டாகக்கூடும். தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை எல்லாம் நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சிரமங்கள்லாம் குறைந்து உங்களுடைய அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் ராகு, சனி, சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அஷ்டமத்தில் சந்திரனுடைய பயணமும் அதே போல் உங்களுக்கு 10ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ நீங்கள் திட்டமிடக்கூடிய திறனும் உங்களுக்கு நுணுக்கமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய திறனும் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிலுவையில் உள்ள பணிகளை முடிப்பதற்கு இது ஒரு சிறந்த நாளாக இருக்க போகுதுங்க. அதனால் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அதிக விமர்சனங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன்கள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மன அழுத்தம் காரணமாக உங்களுக்கு செரிமான கோளாறுகள் அல்லது நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சரியான நேரத்தில் நீங்கள் உணவு உண்பது, அதுபோல் போதுமான ஓய்வு எடுப்பது இதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு
அவசியமாக இருக்குங்க. அப்போ நடைபயிற்சி, யோகா இது போன்ற உடற்பயிற்சிகள் மேற்கொள்வது உங்களுக்கு உடம்புக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. காதல், குடும்ப உறவுகளில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு புரிதல்கள் அதிகரித்து காணப்படும். உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பேசுவதன் மூலம் உங்களுடைய உறவுகள் இன்றைய நாள் வலுப்படக்கூடுங்க. அதே போல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரதுக்கு வாய்ப்பு நிறையாக காணப்படுது. அவற்றை நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடனும் அன்புடன் பேசி தீர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உறவினர்களுடன் நல்லுறவை பேணுவது மிக அவசியம். விட்டு கொடுத்து போவது மிக நல்லதுங்க. வேலைகளில் சற்று மும்மரமாக இருப்பீங்க. அதே போல் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமையில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளதுங்க. அப்போ எதிர்பார்த்த பணங்கள்லாம் வந்து சேரலாமுங்க. சேமிப்பை அதிகரிக்க இன்றைய நாள் ஒரு நல்ல நாளுங்க. புதிய முதலீடுகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு முன்பு பார்த்தீங்கன்னா நன்கு ஆராய்ந்து முடிவெடுங்க. தேவையற்ற செலவுகளை எல்லாம் குறைச்சி கொள்ளுங்க. அதே போல் பட்ஜெட்டுடன் செயல்படுவது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. தொழில், வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் நிலவக்கூடுதுங்க. அப்போ புதிய திட்டங்களை செயல்படுத்த ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் இன்றைய நாள் நிச்சயம் கிடைக்குங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு உருவாகக்கூடுங்க. அதே போல் நிதானமான மற்றும் துல்லியமான அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய திறமைகள் வைத்து நீங்கள் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய பகுத்தாய்வு திறன்கள் எல்லாமே வெளிப்படக்கூடும். சக ஊழியர்களுடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவை பேணக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. அதே போல் உங்களுக்கு வேலைக்கு அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. புதிய பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாக காணப்படுது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல ஒரு வாய்ப்புகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் சுறுசுறுப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மக்கள் மத்தியில் உங்களுக்கு நல்மதிப்பு ஏற்படக்கூடும். புதிய திட்டங்களை எல்லாமே நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ மகசூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. புதிய தொழில்நுட்பங்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல் உங்களுக்கு பெண்களாக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ குடும்பத்திலையும் சரி, பணியிடத்திலையும் சரி உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படக்கூடும். வீட்டை அழகுபடுத்தக்கூடிய அல்லது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. கல்வியில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மாணவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் நல்ல ஒரு ஆர்வங்கள் எல்லாமே காட்டுவீங்க. ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு சார்ந்த சில பணிகளில் நீங்கள் ஈடுபட இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான தெய்வம் விஷ்ணு பகவான். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடுங்க. கடின உழைப்புக்கு இன்றைய நாள் அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. சில சமயங்களில் பிடிவாதத்தை தவிர்த்துருங்க. அதே போல் இன்றைய நாள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆற்றலும் உற்சாகங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு, மரியாதை இதெல்லாம் உயரக்கூடுங்க. கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடும். அதே போல் சவால்களை சந்திக்க நீங்கள் நேரலாமுங்க. தைரியத்துடன் செயல்படுங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் என்பதால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் புதன்கிழமை தோறும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வாங்க. உங்களுக்கு நீங்கள் செய்யும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை எல்லாம் அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு, சனி, சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. களத்திரஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகவும் சாதகமான அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய மனதில் அமைதியும் இணக்கமான ஒரு சூழலும் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிலவக்கூடும். அப்போ உறவுகளை மேம்படுத்துவதிலும் பார்த்தீங்கன்னா சமரசப்படுத்துவதிலும் உங்களுடைய திறன்கள் இன்றைய நாள் வெளிப்படக்கூடுங்க. அழகியல் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் காட்டுவீங்க.
சில புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரலாமுங்க. அப்போ முடிவெடுப்பதில் சற்று தாமதங்கள் எல்லாம் ஏற்படலாம். நிதானமாக செயல்படுவது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. அதே போல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்குங்க. மன அழுத்தம் காரணமாக சிறுநீர் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது இடுப்பு வலி போன்ற சூழ்நிலைகள் இதெல்லாமே வரக்கூடுங்க. சரியான நேரத்தில் நீங்கள் உணவு உண்பது, வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்ப்பது, இதெல்லாம் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் போதுமான ஓய்வு எடுப்பது இன்றைய நாள் உங்களுக்கு அவசியமுங்க. அதே போல் காதல், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய உறவுகளில் அன்பும் புரிதலும் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. உங்களுடைய துணையுடன் இனிமையான தருணங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வீங்க. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லுறவை பேணி மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குதுங்க. அப்போ உறவினர்களுடன் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்தால் கூட அன்புடன் கையாள வேண்டிய ஒரு நாளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமையில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. அப்போ நீங்கள் எதிர்பார்த்த பணங்கள் எல்லாமே வந்து சேரலாம். புதிய முதலீடுகளை மேற்கொள்ள இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ சேமிப்புகள் அதிகரித்து காணப்படும். ஆடம்பர செலவுகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. பட்ஜெட்டுடன் செயல்படுவது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. நிதி நிர்வாகத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையும் கவனையும் தேவைப்படுதுங்க. தொழில், வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படுது. அப்போ புதிய ஒப்பந்தங்களாக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டணிக்குள்ளே உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் தொடர்பான விஷயங்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கக்கூடுதுங்க. அதே போல் உங்களுடைய பேச்சு திறமையால் இன்றைய நாள் வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய பணிகளில் உங்களுக்கு திறமைக்கு உண்டான அங்கீகாரங்கள் எல்லாமே நிச்சயம் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதற்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்குது. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருந்தால் கூட திறம்பட சமாளிப்பீங்க எளிதாக. அதே போல் உங்களுக்கு இணக்கமான அணுகுமுறைக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல பெயர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. சக ஊழியர்களுடன் நல்லுறவை எல்லாம் பேணி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய வேலைக்கு அங்கீகாரங்கள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ புதிய பொறுப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால மக்கள் மத்தியில் ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை இதெல்லாமே கிடைக்க போகுது. பொதுநல பணிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல நாள்னு சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு பொதுமக்களிடம் ஒரு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. விவசாயிகளுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. விளைச்சல் மிக சிறப்பாக இருக்குங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. குடும்பத்திலையும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய பணிகள்லையும் சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதளவில் ஒரு சமநிலையான ஒரு அணுகுமுறை இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பெயர்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. அதற்கு அழகுபடுத்தக்கூடிய சில நல்ல ஒரு செயல்பாடுகளை எல்லாம் செய்வீங்க. ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடனும் இருப்பது இன்றைய நாள் நல்லது. கல்வி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் நல்ல ஆர்வங்கள் காட்டுவாங்க. அதே போல் குழு விவாதங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட்டு படிப்புகளில் ஈடுபட ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் மிகவும் ஒரு சாதகமான நாளாக இருக்க போதுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான தெய்வம் மகாலட்சுமி விநாயகர். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடுங்க. அப்போ சவால்களை எளிதாக சந்திப்பீங்க. அதே போல் தைரியத்துடனும் செயல்படுவீங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் நல்ல செய்திகளும் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். பேச்சு திறமை உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடுங்க. கடின உழைப்புக்கு இன்றைய நாள் அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடும். சில சமயங்களில் இன்றைய நாள் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டுங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படும் துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் என்பதால் நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வாங்க. நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் புதன் வக்கரத்திலையும், ராகு, சனி, சூரியன், சுக்கிரன், செவ்வாய் பகவானுடைய பயணமும்
6ஆம் பாவத்தில் சந்திரனும் அஷ்டமத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிந்தனையும் ஆழ்ந்த சிந்தனையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய மனது ஆழ்ந்த சிந்தனைகளில் ஈடுபடக்கூடுங்க. மறைக்கப்பட்ட உண்மைகளை அல்லது சிக்கலான சில பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா தீர்க்க முயற்சி பண்ணுவீங்க. உங்களுடைய உள்ளுணர்வு சக்தி பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படுங்க. அப்போ சில சமயங்களில் உங்களுக்கு நீங்கள் உணர்ச்சி வசப்படுவதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. நிதானமாக செயல்படுவது இன்றைய நாள் நல்லதுங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாள் கவனமாக இருங்க. மன அழுத்தம், உடல் சோர்வு, தூக்கமின்மை இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அதனால் குறிப்பாக தசை வலி, கீழ் முதுகு வலி இதெல்லாம் வரக்கூடுங்க. சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ளுங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. மன அமைதிக்கு தியானம், யோகா போன்ற செயல்பாடுகளை செய்வது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. காதல், குடும்பம் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஆழமான புரிதலும் உங்களுக்கு உணர்ச்சி பூர்வமான ஒரு அன்பும் தான் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. அப்போ உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா மனம் விட்டு பேசுவீங்க. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்தால் கூட அவற்றை தீர்க்க இது ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ உறவினர்களின் மீது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கறை வெளிப்படக்கூடும். சிறிது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அதை எளிதாக கையாளுவதில் இன்றைய நாள் நீங்கள் கைதேர்ந்தவர்களாக இருப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி ஆதாரம் உங்களுக்கு ஒரு சுமாரான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படுது. அப்போ திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பண விஷயங்களில் கவனமாக இருங்க. புதிய முதலீடுகளை மேற்கொள்ளும் போது கொஞ்சம் நன்கு ஆராய்ந்து முடிவெடுங்க. சேமிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. தேவையற்ற செலவுகளை குறைப்பது மிக அவசியம்ங்க. தொழில் வியாபார விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று வியாபாரத்தில் சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படலாமுங்க. அதனால தாங்க உங்களுடைய விடாமுயற்சியால் அவற்றை எளிதாக கடந்து வருவீங்க. ரகசிய திட்டங்கள் அதில் புதிய ஆராய்ச்சிகள் ஏதாவது ஈடுபடுவதற்குண்டான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் இது கிடைக்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. இப்போ வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் வெளிப்படையாக பேசுவது இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாகவே இருக்கலாமுங்க. அப்போ சிக்கலான பிரச்சனைகளை கூட நீங்கள் தீர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம். அப்போ உங்களுடைய விடாமுயற்சியும் ஆராயவும் கூடிய திறனும் பார்த்தீங்கன்னா வெளிப்படக்கூடுங்க. சக ஊழியருடன் நல்லுறவை பேணுவது மிக அவசியம். புதிய பொறுப்புகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடுங்க. அப்போ உங்களுடைய பணிகளை நீங்கள் சிறப்பாக முடிப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் சற்று ஒரு சவாலான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை பற்றி நீங்கள் கவனமாக இருங்கங்க. அப்போ மறைக்கப்பட்ட ஏதாவது தகவல்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெளிவரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. பொதுமக்களுடைய நம்பிக்கையை பெற நீங்கள் கூடுதல் முயற்சிகள் செய்ய வேண்டுங்க. நிதானமாக செயல்பட்டு நிலைமையை நீங்கள் கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு சுமாரான ஒரு பலன்களை தாங்க ஏற்படுத்தி கொள்ளுது. அதனால் பூச்சி தொல்லைகள், காலநிலை மாற்றங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய விவசாய முறைகள் அல்லது தொழில்நுட்ப விஷயங்களில் கொஞ்சம் ஒரு உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு ஆழமான ஒரு சிந்தனையுடனும் உணர்வுபூர்வமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்திலையும் சரி பணியிடத்துலையும் சரி உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு பார்த்தீங்கன்னா சக்தி வெளிப்படக்கூடுங்க. மறைக்கப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதையெல்லாம் அறிந்து கொள்வீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. எச்சரிக்கையுடன் இருங்க. பெண்கள் இன்றைய நாள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய வேலைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. கல்வி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள், ஆழ்ந்த படிப்புக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்க போது கடினமான பாடங்களை நீங்கள் எளிதாக படித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதை எல்லாமே நீங்கள் பகுப்பாய்வு பண்ணி உங்களுடைய திறன்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நாளும் சொல்லலாமுங்க. அப்போ போட்டித் தேர்வுகளாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெற்றி கொள்வீங்க. அதே போல் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம், அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான தெய்வம் முருகப்பெருமான், சிவபெருமான். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கடின உழைப்புக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடும். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பொறுமையுடன் செயல்பட வேண்டுமுங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுதுங்க. நிதிநிலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆரோக்கியத்தில் கவனமுடன் இருங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க.
எதிலுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படும் விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் வந்து செவ்வாய் பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வாங்க. எல்லா விதமான தடைகளும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள்லாம் நீங்கி நன்மைகள் அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும். தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் ராகு, சனி, சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், அதே போல் களத்திரஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் உற்சாகமாகவும் ஒரு புதிய அனுபவங்களை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய மனதில் புது புது எண்ணங்கள் எல்லாமே தோன்றக்கூடுங்க. புதிய இடங்களுக்கு நீங்கள் பயணிக்க அல்லது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவசர முடிவெடுப்பதை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லது. உங்களுடைய நம்பிக்கையும் நேர்மறை சிந்தனையும் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிக உற்சாகம் காரணமாக பார்த்தீங்கன்னா உடல் சோர்வுகள் ஏற்படலாம். குறிப்பாக நீங்கள் இடுப்பு அல்லது தொடை சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடுங்க. கொஞ்சம் கவனமுடன் இருங்க. சரியான நேரத்தில் நீங்கள் உணவு உட்கொள்வது நல்லது. போதுமான ஓய்வெடுப்பதும் இன்றைய நாள் அவசியம்ங்க. அதே சில விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகா, தியானம் போன்ற நடைபயிற்சி இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. காதல், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அன்பும் புரிதலும் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. உங்களுடைய துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வீங்க. குடும்பத்தில் ஒரு சுமூகமான ஒரு சூழல் எல்லாமே ஏற்படுதுங்க. நீண்ட நாள் நீங்கள் பார்க்காத உறவினர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியூர் பயணங்கள் பற்றி நீங்கள் பேசலாம். அதே போல் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. அப்போ எதிர்பார்த்த பணம் எல்லாம் வந்து சேரக்கூடுங்க. புதிய முதலீடுகளை மேற்கொள்ள இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ சேமிப்பை நீங்கள் அதிகரிக்கலாம். ஆடம்பர செலவுகளை தவிர்த்துருங்க. பட்ஜெட்டுடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் செயல்படுவது இன்றைய நாள் நல்லதுங்க. அதிர்ஷ்டத்தினுடைய கதவுகள் இன்றைய நாள் உங்களுக்கு திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிலருக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நிலவக்கூடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது திட்டங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த திட்டங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடுங்க. வெளியூர் அல்லது வெளிநாடு சார்ந்த வியாபார வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரலாம். அப்போ உங்களுடைய பேச்சு திறமையால் வெற்றி பெறுவீங்க. புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதற்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உற்சாகத்துடன் செயல்படுவீங்க. புதிய சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள தயங்க மாட்டீங்க. உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரங்கள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகள், பயிற்சிகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் சக ஊழியர்களுடன் நல்லுறவை பேணக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிகவும் ஒரு சாதகமாக அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய புதிய திட்டங்களை அறிவிக்க அல்லது பொது நிகழ்வுகளில் பங்கேற்க இன்றைய நாள் ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பேச்சுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்புகளும் கிடைக்கக்கூடுங்க. வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ விளைச்சல் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல ஒரு சிறப்பாக இருக்குங்க. புதிய ஏதாவது விவசாய முறைகள் எதாவது இருந்துச்சுன்னா அந்த விவசாய முறைகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம், முயற்சி பண்ணலாமுங்க. அப்போ மண் வளத்தை பாதுகாக்க கொஞ்சம் முயற்சி கவனம் தேவைங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழல்கள்லாம் ஏற்படுதுங்க. சுதந்திர உணர்வுடன் இருப்பீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. சமூக நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் கிடைக்க போகுது. அதே போல் உங்களுடைய பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ளணும்னு திட்டமிட்டிருந்தீங்கன்னா அந்த திட்டமிடலாம் நடைபெறக்கூடுங்க. அதே போல் கல்வி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுதுங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி சார்ந்த முயற்சிகளும் உங்களுக்கு ஆர்வமெல்லாம் ஏற்படுங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டில் கல்வி கற்க வாய்ப்புகள் கிடைக்கலாமுங்க. போட்டித் தேர்வுகளுக்கு நீங்கள் முயற்சி பண்ணினா வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான தெய்வம் தட்சிணாமூர்த்தி பெருமாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கடின உழைப்புக்கு அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடும். பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல்லாம் அமைய போகுதுங்க. நிதி நிலைமையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடுங்க.
கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆரோக்கியத்தில் கவனமுடன் இருங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பது மிக நல்லதுங்க. எந்த வேலை செய்தாலும் அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் என்பதால் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது மிக சிறப்பான பலன்கள்லாம் ஏற்படுங்க. மேலும் தினசரி சிவபெருமானை வணங்கி வாங்க, நினைத்த காரியங்கள் உங்களுக்கு தடை இல்லாமல் நிறைவேறுமுங்க. அதே போல் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருமுங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் புதன் வக்கரத்திலையும், ராகு சனி சூரியன் சுக்கிரன் செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குங்க. 4ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், அதே போல் 6ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியும் கடின உழைப்பும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய லட்சியங்களை அடைவதில் இன்றைய நாள் தீவிரம் காட்டுவீங்க. கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சற்று பிடிவாதமாகவோ அல்லது ஓய்வின்றி செயல்படுவதாகவோ உணர்வீங்க. பொறுமையுடனும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அதிக வேலைகள் உங்களுக்கு காரணமாக எலும்பு அல்லது மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடுங்க. சரியான நேரத்தில் உணவு உண்பதும் போதுமான ஓய்வு எடுப்பதும் இன்றைய நாள் உங்களுக்கு அவசியம் தேவைப்படுதுங்க. நடைபயிற்சி அல்லது யோகா போன்ற சில சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது உங்களுக்கு மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி தருங்க. மன அழுத்தத்தை குறைக்குங்க. நடவடிக்கைகளில் ஈடுபடுங்க. அது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்கள், காதல், இந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சற்று நிதானத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. அப்போ உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுவதில் நீங்கள் கொஞ்சம் தயக்கம் காட்டலாம். உங்களுடைய துணையுடன் மனம் விட்டு பேசுவது இன்றைய நாள் உறவை வலுப்படுத்துங்க. குடும்பத்தில் சில பொறுப்புகள் எல்லாமே அதிகரிக்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு முயற்சிகள் செய்வீங்க. உறவினர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வரலாமுங்க. அதனால் நிதானமாக பேசுங்க. அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. அப்போ நீங்கள் எதிர்பார்த்த பணம் எல்லாமே வந்து சேரலாம். சேமிப்பை அதிகரிக்க இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்குது. புதிய முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய முன்பு பார்த்தீங்கன்னா நன்கு ஆராய்ந்து முடிவெடுங்க. தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்ளுங்க. நீண்ட கால நிதி திட்டங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அது உங்களுக்கு நிதி நிலைமைக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க. தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு நிலவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ உங்களுடைய கடினமான உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது. புதிய திட்டங்களை செயல்படுத்த ஒரு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் உருவாகலாம். பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று வேலைப்பளு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கலாமுங்க. அதனால் உங்களுடைய அர்ப்பணிப்பு, கடின உழைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்குங்க. புதிய பொறுப்புகள் தேடி வரலாம். சக ஊழியர்களுடன் நல்லுறவை பேணுவீங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதில் கொஞ்சம் தீவிரம் காட்டுவீங்க. பதவி உயர்வு, அதே போல் ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் சற்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நாளாக இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு சாதகமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்குகள் எல்லாமே ஏற்படக்கூடும். பொறுமையான ஒரு அணுகுமுறை இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பெயர்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. விவசாயிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாளாக தாங்க இருக்குது. விளைச்சல் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு பொறுப்புகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்கள் குடும்பத்திலையும் சரி, நீங்கள் ஏதாவது வேலையில் இருந்தீங்கன்னா வேலையிலையும் சரி உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படும். வீட்டை சீரமைக்க அல்லது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதையெல்லாம் நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் எச்சரிக்கையுடன் இருங்க. கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்க போகுதுங்க. உயர்கல்வி அல்லது ஆராய்ச்சி சார்ந்த ஏதாவது பணிகளில் ஈடுபட இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாக அமையக்கூடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் கரு நீலம். அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகர் சனி பகவான்.
மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஆற்றலையும் உற்சாகத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. சில சமயங்களில் அவசர முடிவுகளை இன்றைய நாள் உங்களுக்கு தவிர்ப்பது மிக நல்லது. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியும் நல்ல செய்திகளும் இன்றைய நாள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதிநிலையில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். நீண்ட நாள் ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடுங்க. கடின உழைப்புக்கு அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடும். சில சமயங்களில் பிடிவாதத்தை தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால் நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் சில விசேஷ பலன்களை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை பிரார்த்தனை செய்வதால் மன நிறைவு, மன நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுப்பாருங்க. மேலும் நீங்கள் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்பராசி கும்பலக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா புதன் வக்கரத்திலையும், ராகு, சனி, சூரியன், சுக்கிரன், செவ்வாய் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. கலத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு வித்தியாசமானதாகவும் உங்களுடைய சிந்திக்கக்கூடிய வகையிலும் இன்றைய நாள் அமையக்கூடுங்க. அப்போ புதிய கண்டுபிடிப்புகள் எதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகள், அறிவியல் சார்ந்த விஷயங்கள், சமூக பணிகளில் குறித்த ஆர்வங்கள் எல்லாமே நீங்கள் காட்டுவீங்க. நண்பர்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகவல்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. சில சமயங்களில் சற்று தனிமையோ அல்லது சாதாரணமாக சிந்திப்பதில் தயக்கத்தையோ நீங்கள் உணரலாமுங்க. அப்போ உங்களுடைய சுதந்திர மனப்பான்மை இன்றைய நாள் வெளிப்படக்கூடுங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாள் சிறப்பு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிக மன அழுத்தம் காரணமாக நரம்பு பிரச்சனைகள் சார்ந்த பிரச்சனைகள், அதே போல் கால்வலி, இது மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே வரக்கூடுங்க. சரியான நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ளுங்க. போதுமான ஓய்வு எடுத்துக்கிட்டாலே போதும், உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். நடைபயிற்சி, யோகா, தியானம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய வாய்ப்பாக இருக்குங்க. அதை மன அமைதியும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. காதல், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு உங்களுடைய உறவுகளில் சுதந்திரத்தன்மையும் வெளிப்படத்தன்மையுமே இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. அப்போ உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா புதுமையான விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்ய ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்தில் அமைதியும் சுமூகமான ஒரு சூழலும் இன்றைய நாள் நிலவக்கூடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். நண்பர்கள், உறவினர்களுடன் நேரத்தை நீங்கள் செலவிடுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஒரு சமமான ஒரு நிதி ஆதாரம் தாங்க காணப்படுது. திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அவற்றை நீங்கள் சமாளிக்க தயாராக இருந்துக்கோங்க. புதிய முதலீடுகளை மேற்கொள்ளும் முன்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நன்கு ஆராய்ந்து பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் முடிவெடுப்பது மிக நல்லது. சேமிப்பில் கவனம் செலுத்துவது மிக அவசியம். நண்பர்களுடன் கடன் கொடுப்பதையோ அல்லது வாங்குவதையோ தவிர்த்துருங்க. அது உங்களுக்கு இன்றைய நாள் நல்லதாக இருக்குங்க. தொழில் வியாபார விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று புதிய சிந்தனைகள், கண்டுபிடிப்புகள் மூலம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடுங்க. கூட்டு முயற்சிகள் அல்லது குழு பணிகள் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடும். உங்களுடைய புதுமையான அணுகுமுறைக்கு இன்றைய நாள் அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே உருவாகலாம். சமூக வலைதளங்கள் மூலம் உங்களுடைய வியாபாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. வேலை விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் வேலைப்பளு உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய புதுமையான அணுகுமுறையால் எல்லாத்தையும் எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. குழு பணிகளில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. அதே போல் உங்களுடைய சிந்தனைக்கும் திறனுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடுங்க. புதிய பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரலாம். சக ஊழியர்களுடன் நல்லுறவை பேணுவது உங்களுக்கு இன்றைய நாள் மிக முக்கியங்க. அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாமே ஏற்படுது. புதிய திட்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும். அதே போல் பொது நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு காணப்படுங்க. அதே போல் நண்பர்கள் உங்களுக்கு இன்றைய நாள் ஆதரவாகவும் இருப்பாங்கங்க.
விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு சுமாரான பலன்களை தாங்க ஏற்படுத்தி தருது. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதுலேயுமே கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லது. மண் வளத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நீர் மேலாண்மைக்கு உண்டான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சுறுசுறுப்பான ஒரு நாளாகவும் சமூக சிந்தனையுடன் கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. சமூக நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். நண்பர்களுடன் அதிக நேரம் செலவிடுவீங்க. ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் கவனம் செலுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் புதுமையான ஆராய்ச்சிகளை நீங்கள் கற்றுக்கொள்வதும் என்ற ஆர்வம் காட்டுவீங்க. அறிவியல் தொழில்நுட்ப துறைகளில் இருந்தீங்கன்னா நிச்சயம் ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அதே போல் இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறம், அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான தெய்வம் சனி பகவான் சிவபெருமான். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடுங்க. கடின உழைப்புக்கு அங்கீகாரங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடும். பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் நல்ல செய்திகளும் இன்றைய நாள் வந்து சேருங்க. நிதி நிலைமையில் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. பயணங்கள் மேற்கொள்ள நல்ல வாய்ப்புகள் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடுங்க. சவால்களை நீங்கள் சந்திப்பீங்க எளிதாக. அதே போல் தைரியத்துடனும் செயல்படுவீங்க. மற்றவர்களோடு மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வாங்க. உங்களுக்கு சற்று நற்பலன்கள்லாம் அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரனும் 4ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு புதன் வக்கரத்திலையும் ராகு சனி சூரியன் சுக்கிரன் செவ்வாய் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நாளாகவும் ஆன்மீக நாட்டம் கொண்ட ஒரு நாளாகவும் அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய கற்பனை திறனும் உள்ளுணர்வும் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படுங்க. மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு மனப்பான்மையுடன் செயல்படுவீங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நிதர்சனத்தை விட்டு விலகி கற்பனை உலகத்தில் நீங்கள் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ முக்கிய முடிவுகள் எடுப்பதில் இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் தெளிவு ஏற்பட வேண்டுங்க. அப்போ மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதான் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. மன அழுத்தம் காரணமாக கால் மற்றும் பாதம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடுங்க. சரியான நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்க. அதே போல் போதுமான ஓய்வு எடுப்பது உங்களுக்கு மிக அமைதியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மனதை அமைதிப்படுத்தணும்னா நீங்கள் தியானம் யோகா இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் செய்யுங்க. அது உங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்தும். அதே போல் உப்பு காரமான சில விஷயங்கள் உணவுகளை நீங்கள் தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லது. வெளியிடங்கள்லையும் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. குடும்ப விஷயங்கள் காதல் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அன்பும் கருணையும் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா ஆழமான ஒரு புரிதல்கள் உங்கள் இருவருக்குமே ஏற்படக்கூடும். குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படும். மூத்தவர்களுடன் நல்லுறவை பேணுவது முக்கியங்க. அப்போ உணர்ச்சி வசப்படுவதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சற்று இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு சூழல் தாங்க காணப்படுது. அப்போ திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக காணப்படுது. பண விஷயங்களில் கவனமாக இருங்க. புதிய முதலீடுகள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆராய்ந்து முடிவெடுங்க. சேமிப்பில் கவனம் செலுத்துங்க. தேவையற்ற செலவுகளை குறைப்பது இன்றைய நாள் அவசியங்க. தான தர்மங்களில் ஈடுபட வாய்ப்புகள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. தொழில் வியாபார விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க நிலவுது. அப்போ கலை மற்றும் ஆன்மீகம் அல்லது சேவை துறைகளில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. உங்களுடைய ஆழ்மனது பார்த்தீங்கன்னா வழிகாட்டுதலை பின்பற்றலாமுங்க. அதே போல் புதிய ஒப்பந்தங்கள் கூட்டணிகள் இதெல்லாம் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. எதையாக இருந்தாலும் சரி பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பது செயல்படுவது இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழல் தாங்க நிலவக்கூடுது. அப்போ உங்களுடைய படைப்பு திறனும் உள்ளுணர்வும் வெளிப்படக்கூடும். சக ஊழியர்களுடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவை பேணுவீங்க. உங்களுடைய வேலைக்கு அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க.
புதிய பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மையுடன் இன்றைய நாள் செயல்படுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு சுமாரான ஒரு பலன்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குது. மக்கள் மத்தியில் உங்களுடைய அனுதாபங்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படும். பொதுநல பணிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிக நல்லது. நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு சுமாரான ஒரு பலன்கள் தாங்க காணப்படுது. அப்போ காலநிலை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கொஞ்சம் கவனமுடன் இருந்தால் போதுங்க. புதிய விவசாய முறைகள் எதாவது இருந்துச்சுன்னா அந்த தொழில்நுட்ப முறைகள்லாம் நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அரசுல உதவிகள் ஏதாவது நீங்கள் பெறணும்னு நினச்சிருந்தாலும் அதுக்குண்டான முயற்சிகள் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் முயற்சி பண்ணலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. குடும்பத்திலையும் சரி, பணியிடத்துலையும் சரி, உங்களுடைய இரக்க குணம் வெளிப்படக்கூடுங்க. அப்போ கலை அல்லது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஈடுபட இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. கல்வி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலையும் கற்பனை திறன் சார்ந்த விஷயங்கள்லையும் படிப்புகள்லையும் ஆர்வம் காட்டுவீங்க. கலை இலக்கியம் அல்லது ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்க போதுங்க. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கடினமாக உழைச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. அப்போ நீங்கள் எதையுமே நீங்கள் முறைப்படி நடைமுறைப்படி நீங்கள் பண்ணுனீங்க, உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே சக்ஸஸ் ஏற்படுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான தெய்வம் பார்த்தீங்கன்னா குரு பகவான், விஷ்ணு பகவான். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ குடும்பத்தில் நல்லுறவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது இன்றைய நாள் வெற்றி பெறக்கூடுங்க. நிதிநிலையில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆன்மீக நாட்டங்கள் அதிகரித்து காணப்படுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆரோக்கியத்தில் கவனமுடன் இருங்க. தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் நீங்கள் இன்றைய நாள் தவிர்த்துருங்க. புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். நிதானமான ஒரு அணுகுமுறை இன்றைய நாள் தேவைப்படுதுங்க. மற்றவர்களை சார்ந்து வாழ நினைக்காத மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா முருகன் மற்றும் சிவபெருமானுங்க. இவங்க இருவரையுமே நீங்கள் வணங்கி வேண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தடையாக இருந்தாலும் அதெல்லாம் விலக்கி வைக்கக்கூடியவராக இவங்க இருப்பாங்கங்க. அப்போ கந்தனை நினைத்தால் கருணையோடு நீங்கள் உங்களுக்கு இறங்கி வருவாருங்க. அப்போ கந்தனை வேண்டி மனமுருகி வேண்டும் போது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுப்பாரு. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல நாளாகவும் இனிய நாளாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.